ஹலோ வணக்கம். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட். இவர்களுக்கும் உரிமை தொகை விண்ணப்பிக்க ரெடியாயிருங்கள். திமுக ஆட்சிக்கு வந்து முக்கிய 5 அம்ச அறிக்கைகளை கையெழுத்திட்டது. அதில் ஒன்றுதான் கலைஞர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் குடும்ப அட்டை உள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 வழங்கப்படும் எனவும் அறிவித்திருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு சில கட்டுப்பாடுகளை வரையறுத்து அவர்களுக்கு மட்டும்தான் 1000 வழங்கப்படும் என்றும் கூறியது. இதனால் பெண்கள் மத்தியில் அதிருப்தி நிலவியது. மேற்கொண்டு தகுதியானவர்கள் பலருக்கும் இந்த திட்டம் கிடைக்கவில்லை. தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் வந்ததையொட்டி மறுவாழ்வு மையத்தில் இருக்கும் பெண்களுக்கும் இந்த திட்டம் மூலம் 1000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் கூறினார். அதேபோல இத்திட்டத்தின் கீழ் தகுதி பெற்று கிடைக்காமல் இருப்பவர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தனர். மேற்கொண்டு இந்த தேர்தலில் அரசு பணியில் இருப்பவர்களின் ஓட்டு இவர்களுக்கு சாதகமாக அமையவில்லை. இதனால் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற கணவன்களின் அவர்களது மனைவிகளுக்கும் வழங்குவது குறித்து ஆலோசனை செய்வதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. மேற்கொண்டு இவர்களுக்கும் வழங்குவது குறித்து தகவல்கள் வெளிவரலாம். தற்பொழுது கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு புதிய விண்ணப்ப படிவம் அச்சடிக்க முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பணியானது நிறைவு பெற்ற பிறகு பெண்களுக்கு இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு அறிவிக்கும் பட்சத்தில் உரிமை தொகை கிடைக்காத பெண்கள் மீண்டும் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அறிவித்திருக்கிறார்கள்.